ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கஞ்சோன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது வதங்கிறதுக்குள்ளாரவே மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளியை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வதங்கிட்டு இருக்க வெங்காய கலவையில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை மிக்ஸி ஜாரில் அலசி விட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். முட்டையை உடச்சி ஊற்றினோன்னா கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது. தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியதான். 3 நிமிஷம் கழிச்சு திறந்து இந்த பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் பொறுமையாக திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி தழை தூவி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.